உங்களுக்கு எதிராக உங்கள் சொந்தங்கள் சதி செய்கிறார்களா? அவர்கள் சதி செஞ்சதால தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? தெய்வங்கள் எந்த உதவியும் உங்களுக்கு செய்யவில்லையா? தெய்வங்கள் கண்களை மூடிக்கிட்டு உங்கள் கூட இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? எத்தனையோ பேருக்கு வெற்றி, ஆனால் எனக்கோ தோல்வி. இதில் இருந்து மீள வழி தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு தான். இதில் ஒரு முதல கதையை சொல்லியிருக்கோம். இதை வச்சு நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து திங்க் பண்ணி பாருங்கள். மூன்றாவதாக ஒரு வழி, அதுதான் சாயப்பா கொடுத்த வழி. அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்க போகுது. இது சத்தியமான வார்த்தைகள். முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள். இந்த ஆடி 18 பற்றி நிச்சயமாக இங்கே பேசியே ஆகணும். நம்ம ஹிந்துஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதை ஃபங்க்ஷனாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். தீபாவளிக்கு என்ன, பொங்கலுக்கு என்ன, இதெல்லாம் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்ம மனசை கவனத்தை வைக்கிறோம். ஆடி 18னா தலையில் போட்டு சாமி கும்பிடணும், இது நல்லது தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, அதனோட தத்துவம் என்ன, அது நம்ம வாழ்க்கைக்கு எந்தெந்த முறையில் பயன்பட போகுது, இதை எல்லாமே நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனையும் ஈஸியாக கொண்டாடிடலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த செஞ்சிடலாம். மகாபாரதத்தில் போர் 18 நாள் நடந்தது தொடர்ந்து. அந்த 18ஆம் தேதி இன்று தான் போர் முடிவு பெறுகிறது. ஸோ அதர்மம் அழிஞ்சது, தர்மம் நிலைச்சது. அதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் சொல்லக்கூடியது. என்னைக்கா இருந்தாலும் அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கும், ஆனால் முடிவில் தர்மமே ஜெயிக்கும். அப்போ ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர அது தோத்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் தர்மம் தான் ஜெயிச்சது. என்ன விலை கொடுத்தாலும் தர்மம் ஜெயிக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கணும். தர்மம்னா தானம் பண்ணுறது மட்டும் இல்லை, தர்மம்னா ஒழுக்கமும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இரக்கம், கருணை எல்லாமே சேர்ந்தது தான் தர்மம். தர்மத்தின்படி வாடு அப்படின்னா இருக்கிற நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து சொந்தமாக்கி நீ வாழு. எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தால் கூட உன்னோட நியாயத்தையும் உன்னோட தர்மத்தையும் நீ விட்டுடாத. பொய் சாட்சி சொல்லாத, பொறாமைப்படாத. அடுத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை தடுக்க முயற்சி பண்ணாத. எல்லாத்தையும் தாண்டி ஒரு
சுத்தமான இருதயத்தோட வாழு. இதுதான் இது மாதிரியான விசேஷ நாட்களில் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் மகாபாரத போர் எப்படி நடந்தது, எவ்வளோ பெரிய விலை கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் ஜெயிச்சது அதர்மமாக ஜெயிச்சது. தர்மம் இருக்கிற பக்கம்தான் கிருஷ்ணர் நின்னார். நல்லவர்கள் பக்கம் கடவுள் நின்று துணை கொடுக்கிறார். அர்ஜுனோடைய படைபலத்தை விட எதிரி கிட்ட இருக்கக்கூடிய படைபலம் அதிகம். ஆனா நல்லவர்கள்கிட்ட கடவுள் நின்னார். கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு பின்னாடி? அர்ஜுனுக்கு பின்னாடி. இதை செய் அதை செய் எல்லாத்தையும் சொல்றாரு. அர்ஜுனர் கடவுள் வழியில போனதால, இது நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் சொல்படி அர்ஜுனன் கேட்டதால எவ்வளோ பெரிய அநியாயம் நமக்கு எதிராக வந்தாலும் அதை போரிட்டு வென்றார். யார் வென்றாரு? அர்ஜுனர் வென்றார். ஸோ அர்ஜுனன் பக்கம் கடவுள் நிற்கலைன்னா எதிரியில் இருக்கக்கூடிய படைகள் மிக வேகமாக லாபகமாக இவங்களை முடிச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எதிரியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ திறமை வாய்ந்தவர்கள். அவங்க போர்பலம், அவங்க படைபலம் எல்லாமே பல மடங்கு அதிகமானது. பல மடங்கு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல மடங்கு அதிகமானது. அப்போ கடவுள் மட்டும் அர்ஜுனன் பக்கம் நிக்கல அப்படின்னா, கடவுள் மட்டும் அர்ஜுனன் பக்கம் நிக்கலன்னா கண்டிப்பா எதிரி படைகள் இவங்களை முடிச்சிருக்கும். அப்போ தர்மத்தை பக்கம் நிற்கிறவங்களுக்கு கடவுள் துணை நிற்பார். இதுதான் ஆடி 18 முக்கியமான கருத்து. நீங்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் கடவுள் உங்களை வழி நடத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது, நீங்க உண்மையுள்ள மனிதர்களா இருக்கணும். அது என்னங்க உண்மையுள்ள மனிதர்கள்? நாங்கள் உண்மையாக தானே இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் உண்மையாக இருப்பது உண்மையான மனிதர்களா? இல்லை, அது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்க யாருக்கெல்லாம் என்னென்ன உறவு முறைகளை இருக்கீங்களோ எல்லாருக்கும், ஒரு நண்பனுக்கு நீங்க நண்பனா இருக்கீங்க, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க நல்ல பேரண்டா இருக்கீங்க, உங்க பேரண்ட்டுக்கு நீங்க நல்ல குழந்தையா இருக்கீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பாஸுக்கு நல்ல ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்க. நீங்க சொந்தமா தொழில் வச்சிருந்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறவங்க அத்தனை பேரையும் உங்களோட சொந்த பந்தங்களா நினைச்சு அவங்கள ஒரு முதலாளித்துவத்துக்கு உண்டான அதிகாரத்தோட இல்லாம அவங்க தோளில் கை கொடுத்து தட்டி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்றீங்க. இது எல்லாம் தான் உண்மையான மனிதர்களா இருப்பதற்கு அடிப்படை. ஸோ 2 பேர்கிட்ட மட்டும் உண்மையா இருந்துட்டு மீதி 8 பேர்கிட்ட வேற மாதிரி முகத்தை காட்டாம எல்லாருக்கிட்டையும் ஒரே முகத்தோட இருக்கிறது, இதுதான் தர்மத்தின் படி வாழக்கூடிய வாழ்வு. இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழும்போது தான் உங்களுக்கு பல தரப்புல இருந்து வெற்றிகளை சாயப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி ராமாயணத்தில் அம்பை ராமர் விட்டுக்கிட்டே இருந்தாரோ அதே போல சாயப்பாவும் உங்களை நோக்கி அம்புகளை விட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா மகாபாரதத்திலையும் அம்பு இருக்குது, ஆனா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பு தான் பேசப்படக்கூடிய அம்பா இருக்கும். நான் கடைசியில் ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கிற சண்டை எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த சாயப்பா அனுப்பக்கூடிய அந்த அம்பு அப்படின்றது ஆசீர்வதிக்கப்பட்ட அம்பு. ஒவ்வொரு அன்பும் உங்களை சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு திருப்பு முனையும் ஏற்படுத்தக்கூடிய அம்பா அது இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா மனுஷங்கக்கிட்டையும் அன்பாக இருக்கிறதால உங்களுக்கு அவர் அங்கே இருந்து அம்பை விட்டுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. நம்மளாம் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துருப்போம். அதை இன்றைக்கி பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். இந்த ஷீல்டு, பாத்திரம், அது இதெல்லாம்.
இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். இதெல்லாம் நம்மளுடைய பயிற்சிக்கு கிடைச்ச ஒரு போட்டியில் கிடைச்ச ஒரு வெற்றிக்கு கிடைச்ச ஒரு நினைவு சின்னம். அது டம்ளராக கூட இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய தட்டாக இருக்கலாம். யாராவது வச்சுருக்கீங்களா அது மாதிரி? கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்துவதற்கான விஷயங்கள். நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், அந்த ஒரு கப்பை நம்ம வாங்கிறதுக்கு நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணதால் நமக்கு கிடைச்ச வெற்றி, அந்த வெற்றிக்கு தந்த பரிசு தான் இந்த பரிசு. நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதே போல தான் கண்ணுக்கு தெரியாத அம்புகள் ஷீரடியில் இருந்து விடப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீ எல்லா இடத்துலையும் நீ நல்லவனாக இருக்கியா? இல்லை சில பேருக்கு மட்டும்தான் நீ நல்லவனாக இருக்கியா? அப்போ சில பேருக்கு நீ நல்லவனாக இருந்தா பல பேருக்கு நீ வில்லனாக இருக்கியா? அப்போது உன்னோட பாவ கணக்கு அதிகமாக இருக்கா இல்லை புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கா? எது அதிகமாக இருக்குது? அப்போது அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால தான் நம்மளுடைய குடும்பத்துக்கு பேரே வேற எந்தெந்த பேரை வைக்காம அன்பே சாய் அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்கோம்னா அதுக்கு காரணமே நம்ம எல்லா மனுஷங்க கிட்டேயும் அன்பாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் நம்மளை கீழே தள்ளி நம்மளை மிதிச்சாலும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் மேலே கோபமே படக்கூடாது. அவன் மேலே கோபப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவன் உங்களை மிதிச்சான் பாருங்க, அந்த வலி எல்லாமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த வலிக்கு அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எந்திரிச்சு, இது எனக்கு கொடுத்த தண்டனை, இது இந்த மனுஷன் கொடுக்கல, என்னோட கர்மா இந்த மனுஷன் மூலமாக எனக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ என்னோட தண்டனை நிறைவேற்றினதால என்னோட பாவங்கள் இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படி தான் எடுத்துப்பேன். அந்த மனநிலையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் பாவ கணக்கு குறையுது, புண்ணிய கணக்கு அதிகரிக்குது. அதை விட்டுட்டு சமயம் வரும்போது அவனை அதை விட நான் மோசமான ஒரு வழியை அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் அப்போவே நீங்கள் சபதம் போட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் பாவ கணக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஊதியம் கிடைக்கலன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் அவமானப்பட்டதுக்கு பாவ கணக்கு அப்படியே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் பொங்கி எழுந்ததும், அவங்க மேலே வெறுப்பை காட்டுனதும், அவங்களுக்கு போக வேண்டிய நல்ல விஷயங்களை நீங்கள் தடுத்ததும் தான் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரா, எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட சொந்தங்கள், இந்த வில்லால் அவங்கள நான் இது பண்ணணுமா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாரா, இல்லை, இது காலத்தின் கட்டாயம், நான் சொல்வதை நீ செய். ஏன்னா இந்த இடத்துல தர்மம் வென்றே ஆகணும்னு ஒரு இது இருக்கு. நீ இப்போ அவங்களுக்கு எதிராக அம்பு விடலைன்னா அவங்க அம்பை விட்டு அதர்மத்தை ஜெயிக்க வச்சிடாத, தர்மத்தை மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். அப்போ தான் வரக்கூடிய தலைமுறைக்கு அது பொருத்தமாகும்னு சொல்லி அன்னைக்கு அந்த பாடம் சொன்னதால தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். ஒருவேளை அன்னைக்கு அந்த பாடத்தை சொல்லலைன்னா இன்னமும் ஒவ்வொரு மனுஷனும் அடிச்சுப்பான். ஸோ நாடே எப்படி இருக்கும்? சுடுகாடாக மாறி போயிடும். பாருங்க, இப்போ வயநாடில் நடந்த விஷயம் எல்லாருடைய மனசையும் ரொம்ப 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 சோகத்தை தள்ளுச்சு. ஏன்னா இறந்தவங்க அத்தனை பேரும் ஏழைங்க, அவங்கள நம்பி ஒரு குடும்பம், அவங்கள நம்பி குழந்தை குட்டிங்க. கள்ள சாராயத்தில் சத்தவங்களுக்கே நம்ம உட்காந்து அழுதோம். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தது அப்படின்னு. உண்மையில் எனக்கு 2 நாள் தூக்கம் வரல. ஏன்னா நம்மளும் இந்த அன்பே சாயில இந்த குடியில் இருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அது ஓரளவுக்கு நமக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஸோ அதிகமாக இல்லைனாலும், ஏன்னா உண்மையாக தான் மட்டும்தான் நம்ம பேசணும். ஒரு 20% அது நமக்கு பலன் அடைஞ்சிருக்கு. 100% சொல்ல முடியாது, 20% பலன் அடைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு உயிரியே போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி நிற்கும்? பட் அதை விட மோசமானது தான் இந்த நிலச்சரிவு. ஸோ மனுஷனோட கவனங்கள்
தன் பக்கம் என்றைக்குமே இருக்கிறதுல தப்பே இல்லை. அப்போது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம பெறணும், எதெல்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு. அப்போது அதர்மம் நிலைநாட்டுச்சுன்னா அந்த 256 பேர் நினைக்கிறேன் இது வரைக்கும் கணக்குப்படி வந்தது. அந்த 256 பேர் இறந்ததுக்கே நம்ம இவ்வளோ தூரம் டோட்டலாக மைண்டு அவுட்டு. அப்போது நாட்டில் அத்தனை பேரும் கெட்டவர்கள் நல்லவர்களை வாழ விடாமல் அவங்கள அழிச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைக்கி நடந்ததால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த குற்றங்கள் எல்லாம் ஓரளவுக்காவது இருக்குது. ஏன்னா இது இல்லை, எந்த ஒரு விஷயமும் இந்த ராமாயணம் நம்ம லைஃப்பில் வரல, மகாபாரதம் நம்ம லைஃப்பில் வரல அப்படின்னா எந்த ஒரு நல்ல கருத்துக்களையும் எந்த மனுஷனும் வச்சுருக்க மாட்டான். இப்போ மனுஷன் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுறான், ஏதாவது வேண்டாம் பிரச்சனையாயிடுமேன்னு. ஒருத்தர் நம்ம அன்பே சாயில் இருக்காரு, அவருக்கு வட்டிக்கு விடுறதுல பயங்கரமான கில்லாடி. அவரும் வட்டி கொடுவாரு, அவங்க மனைவியும் வட்டி கொடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, வட்டிக்கு விடுற பிஸ்னஸையே நான் நிறுத்திட்டேன், ஏன்னா அடுத்தவங்க சாபம் எனக்கு வேண்டாம் தம்பி, பண்ண பாவம் போதும் அப்படின்னு. அப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. அவர் வட்டிக்கு விட்டு 1 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு அவர் சொந்தமாக வேற ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, வட்டிக்கு விடக்கூடிய லாபத்தை விட இதில் எனக்கு வருமானம் 2 மடங்கு அதிகரிக்குது. நான் கொஞ்சம் நல்ல விஷயத்த செய்யணும்னு நான் முடிவு பண்ணி நான் நிறைய ஆர்பனேஜுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேருக்கு நேராக உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லாருக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு வரம். 2வது, நல்லவர்கள் பின்னாடி கடவுள் நிற்கிறாருன்ற அர்த்தம் தானே இங்கே ஆகுது. ஸோ உங்களுக்கு கஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள், அவமானம், துக்கம் எது வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ணாமல் கடவுள் என் பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு எப்போ அர்ஜுனரும் அந்த கிருஷ்ணரையும் ஒரு மடக்கட் முன்னாடி வந்து நிறுத்துறீங்களோ அது மாதிரி நீங்கள் அர்ஜுனன் தேரோட்டியாக இருக்கிற கிருஷ்ணர் தான் நம்ம சாயப்பா. இதை நான் இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நான் அப்படி தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் செய்யணும். அதுக்காக நான் செய்யாமல் எதுவும் இருக்க மாட்டேன். ஆல்ரெடி நீ சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்ன? பிஸ்னஸை பாரு. நீ என்ன சொன்ன? அன்பே சாயில் ஆடியோ கொடு. நீ என்ன சொன்ன? உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவு. நீ என்ன சொன்ன? இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோ. நீ என்ன சொன்ன? சச்சரிதம். இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணாவே நேரமே பத்தாது. உண்மையிலே சொல்கிறேன், நேரம் பத்தலை. அதுக்காக நேரம் பத்தலைன்றதுக்காக நம்ம எதையும் செய்யாமல் இருக்கவும் கூடாது. பாருங்க, சாய் குரலில் தினமும் 10 மணிக்கு நம்ம ஒரு புதுசாக Q&A மாதிரி ஒன்று அமைச்சிருக்கோம். அப்போ நேரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குதுன்றதை சாயப்பா நமக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார். இதில் நான் 1/2 மணி நேரத்தை எடுத்தேன்னா அப்போது அதில் 1/2 மணி நேரத்தை நான் ஈக்குவல் பண்ணணும். அதற்கு உண்டான வழிகளும் சாயப்பா சொல்லுவார். ஸோ எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி திட்டமிட்டபடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்குன்னா சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு மட்டும், சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு மட்டும், எல்லாருக்கும்லாம் இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு திட்டமிட்ட வாழ்க்கை. இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க கடை? 12 மணிக்கா 12 மணிக்கு. இது சாயப்பாவால் திட்டமிடப்படலை. இது மனுஷனுக்கு உள்ள புகுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாத்தானால் திட்டம் வகுக்கப்பட்டது. அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கறதும் தனக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் பிளான் பண்ணுறான்னா அது சாயப்பாவால் நிச்சயமாக உருவாக்கப்படலை. அது உருவாக்கப்பட்டது உண்மை, ஆனால் சாயப்பாவால் இல்லை. அது 100க்கு 100 சொல்லணும்னா சாத்தானின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அப்போ சாயப்பாட குழந்தைங்களுக்கு திட்டமிடுதல் ஆரோக்கியமா, உண்மையா, சுத்தபத்தமா ஒரு புனிதமான விஷயத்தை வச்சு தான் உருவாக்கப்பட்டதா இருக்கும்.
அதாவது பாதி நல்லவா பாதி கெட்டவனா இருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் சில இடத்துல நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் சில இடத்துல மட்டும்தான் நான் எல்லாம் மீறி போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லவர்களை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லவர்களே இல்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் தீயவர்கள் தான். இதை நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வராதுன்னு எனக்கு தெரியும். கோபம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் திட்டலாம். என்ன தம்பி, என்னை போய் தீயவன் சொல்லிட்டேன். ஆமாம், நிச்சயமாக சொல்கிறேன். சின்ன ஒரு விஷயத்துக்கு நம்மளால் பொங்கி எடுறோம் அப்படின்னா அப்போவே நம்ம வில்லன் தான் நினச்சிக்கோங்க. ஈவன் நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கும் லைஃப்பில் சில கஸ்டமர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம நேரடியாக எதிர்ப்பை சில பேர்கிட்ட காட்டுறோம். சில பேர்கிட்ட நேரடியாக எதிர்ப்பு காட்டாமல் மறைமுகமாக மனசுக்குள்ளே நம்ம பேசுகிறோம். பேசும்போது முடிச்சதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒரு நல்லவனான்னு சொல்லி எனக்குள்ளே நான் கேள்விகளை கேட்டுப்பேன். அப்படி கேள்விகள் கேட்க கேட்க என்ன ஆகுது, என்னோட தப்புகள் குறைஞ்சது, தவறுகள் குறைஞ்சது. ஓகேவா? யாரையும் கண்டிக்கக்கூடிய அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நமக்கே நம்மளை கண்டிக்கக்கூடிய அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஒன்றும் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறவங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சா போலீஸ் போய் அவங்ககிட்ட கேட்கும், ஏன் தற்கொலை முயற்சி பண்ணீங்க, நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். அப்போ சட்டமே என்ன சொல்லுது, நீ மற்றவனை கொலை பண்ணாதான் பாவனு கிடையாது, தண்டனை கிடையாது. ஒன்றை நீ கொலை பண்ணிக்கிட்டா கூட உனக்கு தண்டனை தான். ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க செத்து போகிறதால அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியல. ஆனால் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சவனுக்கும் தண்டனை உறுதி. இதை புரிஞ்சுக்கணும். அவங்க மேலே கோவப்படக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கல. ஒன்றை நீ காயப்படுத்திக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்போ ஒன்றை நீ காயப்படுத்திக்கவே கூடாது, எந்த இடத்துலையும் காயப்படுத்திக்க கூடாது. அப்போ அடுத்தவனை நீ திட்டுறதாலையும் ஒன்றை நீ திட்டுறதாலையும் நீ பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஸோ புண்ணியத்தை மீறுற. புண்ணிய கணக்கை நீ ஓப்பன் பண்ணாமல் உன் புண்ணிய கணக்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்கிற. ஒரு பேங்க் இருக்குது, பேங்க்கில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா அந்த 10 லட்ச ரூபாய் அப்படியே இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். 10 லட்சம்ன்றத வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா அதிகமாச்சுன்னா ஓகே, சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் போயிட்டே இருந்துச்சுன்னா 9ன்றது 8 ஆகும், 8ன்றது 7 ஆகும். இப்படி படிப்படியாக கடைசியில் 1 லட்சம் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணா அப்படி 10 வருஷம் என்ன பண்ண? இப்போது முன்னாடி போச்சு இல்லை, வருஷத்துக்கு 1 லட்சம் போகுது, சரி 1 வருஷம் பார்த்தேன், அடுத்த வருஷமும் 1 லட்சம் போகுதுன்னா அப்போயாவது நீ முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டாமா? ஸோ நீ அப்பையும் எச்சரிக்கையாக இல்லை, டீலில் விட்ட. கடைசியில் இப்போது 1 லட்சம் வர வரைக்கும் நீ என்ன பண்ண கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்போ புண்ணிய கணக்கை நாம் இன்னும் துவங்காமலே இருக்கோம். துவங்கினாலும் அதை மறுபடியும் பாவ கணக்கு எடுத்துட்டதால அங்கே மைனஸில் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது, மைனஸ் பாவத்தில் நிற்குது. அப்போ இதை 0 ஆக்கி அதுக்கப்புறம் ப்ளஸ் புண்ணிய கணக்குக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனையும் ஃபங்க்ஷனாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உட்கருத்து என்ன, அதனோட தத்துவம் என்ன, அதோட உண்மைத்தன்மை என்ன, இதையெல்லாம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்குதுன்றதை மட்டும் பாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவோ அதை பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை பயன்படுத்திக்க முயற்சி செஞ்சீங்கன்னா மட்டும் உங்கள் வாழ்க்கையில் புண்ணிய கணக்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். புண்ணியம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ, அதாவது தர்மத்தின்படி எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு நண்பனாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.